வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதோ கொஞ்ச நேரத்தில் என்கேஜ்மெண்ட்டும் நடந்துடும். நம்ம ஒன்றுமே பண்ணலையே. அவங்க நம்ம கல்யாணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூடவே இருந்தவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்றப்போ உண்மையிலே எனக்கெல்லாம் மனசு தாங்கவே இல்லை. நீ சொல்கிறது கரெக்டு தான் கமலி. ஆனால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே. எது பண்ணாலும் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்றாங்க. நம்ம என்னதான் பண்ணுறது? எந்த ஐடியாவும் வரவும் இல்லை. நமக்காவது ஏதோ கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே சட்டு சட்டுன்னு நடந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலடி. நம்மளால எதுவுமே பண்ண முடியாம ஒருவேளை சித்துவுக்கும் வித்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அண்ணனா இருந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. கரெக்டாக சொன்னீங்க சீனியர். அதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இந்த ஜோடி தப்பாக சேர்ந்துருச்சுன்னா என்னால் சத்தியமாக இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவன் காதலில் ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் அவன் கூடவே இருந்திருக்கேன். அவன் லவ் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் தான் அவனுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணேன். அந்த டெக்கரேஷன் எல்லாமே. இப்படி நான் பார்த்து பார்த்து வளர்ந்த காதல் இப்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும்னு நினைக்கும்போது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னாலாம் இந்த கில்ட்டினஸில் சத்தியமாக என்னால் வாழவே முடியாது சீனியர். நீங்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்கும்போது என்னோட ஹார்ட் பீட் வேகமாக பம்ப் ஆகுது. சத்தியமாக வித்யா இந்த லைஃப்பை ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட சந்தோஷமாக வாழ மாட்டா. அவளோட லைஃப் நரகமாயிடும். நம்ம எல்லாருக்கும் சொர்க்கமான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கப்போ நம்ம ஃப்ரெண்டு நரகத்தில் இருந்தால் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இல்லை, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது வினய். நம்மளால எதுவுமே பண்ண முடியலடி. ஒருவேளை கடவுள் ஏதாவது மேஜிக் பண்ணி யாரையாவது அனுப்பி இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். பிங்கி, எப்படியாவது கேட்டு யாரையும் லவ் பண்ணுறானா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன மேடம் ரொம்ப சைலண்டா இருக்காங்க? மேடம் என்னாச்சு மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ கேட்க வர மாதிரி இருக்கு. ஆனா தயங்குறீங்க போல. நான் எதுவும் கேட்க வரலையே. நான் என்ன கேட்க வர போறேன்? இல்லையே, உங்க வந்துட்டு அதானே சொல்லுது. நான் அச்சு எங்கன்னு கேட்க வந்தேன். அச்சு எங்கேயாவது பிச்சு சாப்பிட்டு இருப்பான். ரொம்ப நக்கல் தாண்டா உனக்கு. சரி ஓகே, நீங்க உண்மையா கேட்க வந்ததை கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இல்ல அது ஒண்ணும் இல்ல அகில். அது வந்து அந்த மோதிரம் மாத்திர நேரம் வந்துருச்சுப்பா. தங்கச்சி 2 பேரையும் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. திடீர்னு ஐயோ, நான் சுத்தமா மறந்துட்டேன். இவனை பார்த்து சந்தோஷத்துல அக்காவோட நிச்சயதார்த்த நிப்பாட்டன்றதை மறந்துட்டேனே. மோதிரம் மாத்திர டைம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. என்னாச்சு மித்ரா? என்னாச்சு சொல்லு. ஏன் இப்படி ஒரு மாதிரி முழிக்கிற? அகில் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. அகில், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ஏய் மித்ரா, என்ன சொல்ற? என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற? இந்த என்கேஜ்மெண்ட் உங்க அக்காவோட ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா எங்க 3 பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். இல்ல இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. நான் அதை மறந்துட்டேன். மோதிரம் மாத்த போறாங்க. நான் போய் ஏதாவது பண்ணி நான் போய் தடுக்கிறேன். ஒரு நிமிஷம். கூல். ஒரு நிமிஷம் நிதானமா நில்லு. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா அகில், என் அக்காக்கு இந்த கல்யாணம் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ஏன்னா என் அக்கா சித்துவை விரும்பல, ஷாமன் அவதான் விரும்புறா. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. நான் போய் ஏதாவது பண்றேன். என்னம்மா சொல்ற மித்ரா? ஒரு நிமிஷம். வித்யாக்கா சித்து அண்ணாவில்ல ஷாம் அண்ணாவை லவ் பண்றா. ஷாம் அண்ணா பக்கத்துல இன்னொருத்தர் நிக்கிறாரு, அவர் பேர் தான் ஷாம் சொன்னாங்க. அவரையா? ஆமா அகில், அவர்தான். அவ 5 வருஷமா காதலிக்கிறா. அவங்க 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ். அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்க. சின்சியரா லவ் பண்றாங்கன்றீங்க? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க? என்கேஜ்மெண்ட் பேசும்போதே அவங்க 2 பேர் லவ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு அமைதி? இப்ப போய் நிப்பாட்ட போறேன்றா? இப்ப போய் எப்படி நீ நிப்பாட்ட முடியும்? அகில், அது பெரிய ஸ்டோரி அகில். அது இப்ப நான் சொல்லிட்டு இருந்த டைம்ல ரிங் மாத்த போறாங்களா? ஒரு நிமிஷம் இல்லடி, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. இப்போலாம் ரிங் மாத்த மாட்டாங்க. இப்போ 8 தான் ஆக போகுது. 8:30க்கு தான் ரிங் மாத்தணும். நல்ல நேரமா அத்தை சொன்னாங்க. இன்னும் 1/2 hour இருக்கு. இன்னும் 1/2 hour இருக்கா? அப்ப இப்ப யாரோ ரிங் மாத்தணும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்லடி, முன்னாடியே எடுத்து வச்சுப்பாங்கல்ல. பட் நல்ல நேரம் 8:30க்கு தான். 8:30க்கு தான் ரிங் மாத்தணும்னு அத்தை சொன்னாங்க எங்ககிட்ட. அப்போ இன்னும் 1/2 hour டைம் இருக்கா?
ஆமாடி, ஹாஃப் அன் டைம் இருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன நீங்க என்கிட்ட சொல்லு. அகில், அது பெரிய ப்ராப்ளம் அகில். என்னன்னா என்ன மித்ரா சொல்ற? என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா ஷாமம்மா லவ் பண்றாரு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ சொல்ற மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. அக்கா அமைதியா இருக்கிறது தப்பு. அவங்க எப்பவும் ஓப்பன் அப் பண்ணிருக்கலாம். நான் ஷாம தான் லவ் பண்றேன், ஷாமண்ணா எடுத்த முடிவும் தப்பு. நம்ம இப்போ என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல அகில். நாங்களும் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த 1 மந்த்தா நாங்களும் இதில் எப்படி நிப்பாடலான்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்களும் சரி, அக்கா ஃப்ரெண்ட்ஸ் சரி, எல்லாருமே. ஆனா எதுவுமே தோண மாட்டேது. சரி, நீ ஃபீல் பண்ணாத. ஏதாவது ஐடியா கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு. இப்போ அகில், இன்னும் ஹாஃப் அன் கூட இல்லை, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இப்போ என்ன ஐடியா கொடுப்பாரு கடவுள்? கண்டிப்பா கடவுள் ஏதாவது வழி பண்ணுவாருமா. இன்னும் ஹாஃப் அன் இருக்குல்ல, பார்க்கலாம். யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. இது அவ்வளோதான். என்கேஜ்மெண்ட்காக காயு அப்புறம் ஷாலு ரிங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிடும். நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இப்படி நின்று வாய்க்குள்ளேயே பேச மட்டும்தான் முடிஞ்சது. கரெக்ட், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. இனிமேல் அவள் முகத்தில் எப்படி முழிப்போம்? கடவுள் யாரோட சேரணும்னு கண்டிப்பா அவர் டிசைட் பண்ணிருப்பாரு. அதுபடிதான் நடக்கும். அப்போ அந்த கடவுள் ஷாமை லவ் பண்ணிட்டு சித்துவன் அவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ தாயை எழுதியிருக்காரு, அப்படிதானே? இல்லடி, நான் அப்படி சொல்லவில்லடி சத்யா. வித்யாவுக்கு ஷாம் தான்னா அது கண்டிப்பா யாராலுமே மாற்ற முடியாது. அந்த கடவுள் நினைச்சா கூட மாற்ற முடியாது. ஏன்னா அவர் எழுதின எழுத்து அவராலே அதை திருப்பி அழிக்க முடியாது. அதை மீன் பண்ணி தான் சொல்றேன். என்னவோ போங்க, என்னால சத்தியமா இந்த இடத்துல நிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் நான் என்னன்னா கண்டிப்பா அழுதுருவேன். ஏன்னா அவங்க மோதிரம் மாத்திக்க போறாங்க. ஆமா, மோதிரம் மாற்ற போறாங்க. ச்சே, நேரம் ஆகுதுமா. காயு அக்கா கிட்ட மோதிரத்தை கொடு. அதே மாதிரி ஷாலு அண்ணா கிட்ட மோதிரத்தை கொடுமா. வேண்டாம், என்னால அது முடியாது. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ப்ளீஸ் முருகா, ஏதாவது மேஜிக் பண்ணு. இல்லை, என்னால மோதிரம் போட்டுக்க முடியாது. இது நடக்கக்கூடாது முருகா. சந்தோஷம் அடி உனக்கு. அவ்வளோதான், எல்லாம் முடிய போகுது. என்னால வித்யா தவிர வேற யாருக்கையும் பிடிக்க முடியாது. முருகா ப்ளீஸ் ஏதாவது மேஜிக் பண்ணுங்க. என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க? மோதிரத்தை எடுத்து கொடுங்கம்மா. இதை கொடுக்குற சித்தாயு ஒன்னையும் தாம்மா கொடு அக்காட்ட. கொடுக்குறத அக்கா ட்ரிங் வேணங்காயு பிடிக்கா. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் நடக்கக்கூடாது? என்ன பிங்கி வந்து நிச்சயதார்த்தம் நிப்பாட்ட சொல்றா? அதானே சீனியர், எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட எந்த ஐடியாவுமே கிடைக்கல, அதனால எல்லாட்டும் சொல்லிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாலோ? எனக்கு தெரிஞ்சு அப்படிதாண்டி தோணுது கமலி. வாட் எவர் இட் இஸ், எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டினா போதும். கடவுள் நேர்ல வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. யார் மூலமாவது தான் அனுப்பி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரு. நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல கடவுள் இருக்காருன்னு. கடவுள் பிங்க் மூலியமா அந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்ட முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா சீனியர், எனக்கு அப்படித்தான் தோணுது. இந்த வேலை இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்ட பிங்கி ஏதோ பஞ்சா போல இருக்கே. ஆமா, அண்ணா இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது அவளுக்கு? எல்லாரும் முன்னாடி எப்படி பேசுறா? என்னாச்சு பிங்கி? எதுக்கு இப்ப நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட சொன்னா? வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு நிமிஷம், எல்லாத்தையுமே சொல்றேன். நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா? மோதிரம் மாத்திர நேரத்துல எதுக்கு நிப்பாட்ட சொன்ன? சொல்றேன் அத்தை என்னன்னு. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல கொஞ்சம் தப்பு இருக்கு, அதை மாத்திட்டு உங்களுக்கு என்னென்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன ஆச்சு உனக்கு? மோதிரம் மாத்திர நேரத்துல வந்து நிப்பாட்டுங்கன்னு அவசரமா பேசிட்டு இருக்க. என்ன சொல்ல வர நீ? நான் சொல்ல வர்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். ஒரு நிமிஷம் இருங்க. ஷாலோக்கா, ஒரு நிமிஷம், நீங்க ஸ்டேஜ் விட்டு கீழே வாங்கல ப்ளீஸ். சரிடா. என்ன பிங்கி பண்ற? அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கா? தெரியலடி. மகிக்கா, நீங்க ஷாமண்ணாவுக்கு ரைட் சைட்ல வாங்கல. ஏன் நான் இங்க நின்னா? ஐயோ அக்கா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் இந்த சைடு வாங்க.
அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கா இவ? ஒண்ணுமே புரியல. நீங்க தான் எதுவும் பண்ணல, அவளாவது ஏதோ பண்றாளே, என்ன பண்றான்னு பாப்போம். சூப்பர். வித்யாக்கா நீங்க அப்படியே மகியக்கா நின்ன இடத்துக்கு வாங்க. ஏண்டி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். நீ ஷாமண்ண பக்கத்துல வா. வான்னு சொன்னேன். இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியல. இவரு என்ன ஒண்ணு சொல்ல போறாளா? சூப்பர். காயு நீ சித்தம்மா பக்கத்துல வா. என் பக்கத்துலயா? எதுக்கு என் பக்கத்துல வர சொல்றா? என்ன இவ சித்தம்மா பக்கத்துல நிக்க சொல்றா? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே, நாங்க ரெண்டு பேர் காதலிக்கிறது. இவளுக்கும் தெரிய சான்ஸ் இல்ல. எதுக்கா அப்படி சொல்றா? ஒன்னதான் சொல்றேன், தள்ளிப்போ. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இப்படி எல்லாரையும் மாத்தி மாத்தி நிக்க சொல்றா? என்னம்மா ஜோடியை மாத்தி நிக்க சொல்லிட்டு இருக்க? ஜோடியை மாத்தி வைக்கிற, ஒண்ணுமே புரியலையே. புரியல இல்ல மாமா உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, இங்க இருக்க யாருக்குமே புரியாது. ஏன் நம்ம ஏன் இப்படி மாறி நிக்கிறோம்னு அந்த ஜோடிகளுக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இப்போ உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். என்னடாமா சொல்ல வர? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஜோடியை மாத்தி நிக்க சொல்ற, அவங்களுக்கு புரியாதுன்ற, ஏன் எங்களுக்கே எதுவுமே புரியல. சூப்பர் அங்கிள். முதல்ல உங்களுக்கே புரிய வச்சிடறேன். உங்கள இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடாமா என்ன எனக்கு புரிய வைக்க போற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு எதுவுமே புரியல அங்கிள், அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன் கிளியரா. என்னம்மா சொல்ல வர? நிச்சயதார்த்தத்துக்கு அங்க நேரம் போயிட்டு இருக்கு, நீ ஜோடியை மாத்தி நிக்க சொல்ற, எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொல்ற. முதல்ல அண்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலன்னு அவகிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்க. என்ன சொல்ல வர? ஒண்ணுமே புரியல. எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்ல முடியுமா? இந்த என்கேஜ்மெண்ட் சீக்கிரம் நடக்கணும்ல. அத்தை, இந்த என்கேஜ்மெண்ட் சீக்கிரம் நடந்து முடியணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா நான் கரெக்டான பேர் சேரணும்னு இங்க போராடிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லார்கிட்டயுமே பேசுறேன். இங்க நிக்கிற 5 பேருக்கிட்டயுமே நான் பேசுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்கிள், முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாமா? என்னம்மா சொல்ல வர? எதுவா இருந்தாலும் சொல்லு. அங்கிள், இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காகன்னா எங்க பிள்ளைங்களோட நல்லதுக்காக. அங்கிள், எந்த பிள்ளையோட நல்லதுக்காகன்னு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா அங்கிள்? என்னடாம்மா எனக்கு புரியல. எல்லாருடைய நல்லதுக்காகவும் தாம்மா. முக்கியமா ஷாம் மகி அவங்க 2 பேரோட வாழ்க்கைக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட் பண்றோம். என்ன 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 சொன்னீங்க? முக்கியமா ஷாம் அண்ட் மகிக்காக, அவங்க வாழ்க்கைக்காக இந்த என்கேஜ்மெண்ட் பண்றேன்னு தான் நீங்க சொல்றீங்க? ஆமாடா. அது எல்லாமே சுத்த பொய். நீங்க பேசுறது எல்லாமே பொய். எனக்கு பொய்யா? என்னம்மா பொய்ன்னு சொல்ற? உண்மையாவே பிள்ளைங்களோட நல்லதுக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டேன். அங்கிள், மறுபடியும் போய் சொல்லாதீங்க அங்கிள். நீங்க உங்களோட தங்கச்சி பொண்ணுக்காக மட்டும்தான் நீங்க இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்க. அவ நல்லா இருக்கணும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ உயிரோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு, சாரி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? அதுவும் முக்கிய காரணம் தாம்மா. அந்த பொண்ணு இவ்வளோ ஷாம காதலிக்கிறான்னு தெரிஞ்சு ஷாம்க்கு அந்த மாதிரி ஒரு காதல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷாம கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். என்ன 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 அங்கிள், என்ன அங்கிள் சொல்றீங்க? புரியல எனக்கு. மகி லவ் பண்ற மாதிரி ஷாம் யாருமே லவ் பண்ண முடியாது, அதனால நான் ஷாமை வந்து மகியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அங்கிள்? நீங்க உங்களோட தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையை மட்டும்தான் நீங்க யோசிச்சீங்க. உங்க பையனை பத்தி ஒரு 1% கூட நீங்க யோசிக்கல. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க பையன்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதமானு தானே நீங்க கேட்டிருக்கணும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அப்போ இதுல இருந்து உங்களோட சுயநலம் நல்லாவே தெரியுதுல்ல. உங்க தங்கச்சி பொண்ணு உயிரோட இருக்கணும், அவ ஆசைப்பட்ட மாதிரி உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்க உங்க பையனை பகடக்காய நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியாம. சூப்பர். இவ்வளவு அழகா பேசுறா பாருங்க. நம்மளால பண்ண முடியாத அந்த சின்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. அவ பேசுறது எல்லாமே கரெக்ட், ஒரு விஷயம் கூட தப்பு இல்லை. என்னம்மா என்னம்மா இப்படிலாம் சொல்ற? ஆமா அங்கிள், நான் சொல்றதுதான் உண்மை. சரி அங்கிள், நீங்க உங்க பையன்கிட்ட ஒரு தடவையாவது நீ மகியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழுச சம்மதமாம்மா, இல்ல நீ வேற யாரையும் விரும்புறியா, உன் மனசுல வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு ஒரே ஒரு தடவையாவது நீங்க உங்க பையன்கிட்ட கேட்டீங்களா? அது வந்துமா. சொல்லுங்க அங்கிள், ஒரு தடவையாவது உங்க பையன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டீங்களா? இல்லம்மா, நான் தெரிஞ்சுக்கவும் இல்லை, அவன்கிட்ட கேட்கவும் இல்லை. அப்போ இது உங்க சுயநலத்துக்காக எடுத்த முடிவு தானே அங்கிள்? இல்லம்மா. இல்ல அங்கிள், அப்படிதான். உங்க செல்ஃபிஷ் தனத்துக்காக உங்களோட பையனோட வாழ்க்கையை உங்களுக்கே தெரியாம ஸ்பாயில் பண்ண பார்த்துட்டீங்க. அங்கிள், ஒரே ஒரு தடவை நீ யாரையாவது விரும்புறியா அப்படின்னு உங்க பையன் கிட்ட கேட்டீங்களா?
உங்கள் பையன் உங்கள் மேலே உள்ள அன்புனால உங்கள் மேலே உள்ள மரியாதைனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆளாவது உன் மனசில் யாருன்னா இருக்காங்களாப்பா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? கேட்கல. கேட்டிருந்தா தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. கேட்காம ஏதோ இந்த பொண்ணை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லையா, நானும் செத்துருவேன், அந்த பொண்ணு செத்துரும், நீ மட்டும் சந்தோஷமா இரு அப்படின்னு மிரட்டி நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னா அந்த லைஃப் எந்த எந்த அளவுக்கு போகும், எவ்வளோ தூரம் போகும்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? பெரியவங்க நீங்கள், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் உங்களோட பாசத்தில், அதாவது உங்கள் தங்கச்சி பொண்ணு மேலோட பாசத்தில் எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு மறைச்சிருச்சு அங்கிள். அதனால தான் உங்கள் பையனுக்கு பிடிக்காத இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ண பார்த்துட்டீங்க. என்னம்மா சொல்ல வர? இப்போ ஷாம் யாரையோ விரும்புறான்னு சொல்ல வரியா? ஓ, உங்களுக்கு அப்போ இன்னும் புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு, அப்படி தானே அங்கிள்? யாரையோ என்ன அங்கிள், யாரையோ ஷாம் மாமா லவ் பண்ணுற பொண்ணு வேற யாரும் இல்லை, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணான இதோ நினைக்கிறாரு எங்கள் அப்பா, அவரோட பொண்ணான வித்யாவை தான் உங்கள் பையன் கிட்டத்தட்ட 5 வருஷமாக காதலிக்கிறாரு. சரி சரி, உங்கள் பையன் மட்டும் காதலிக்கல, இதோ நினைக்கிறாரு எங்கள் அப்பா, அப்பா உங்கள் பொண்ணும் தான், எப்படி உங்கள் பொண்ணும் தான் ஷாம் மாமாவை 5 வருஷமாக காதலிச்சிட்ருக்கா, இப்போ வரைக்கும் காதலிக்கிறா, ஏன் இனிமேலும் காதலிப்பா, சாகிற வரைக்கும் காதலிப்பா. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல. ஷாம் மாமா லவ் பண்றது வித்யாவையா? குட், நம்ம பண்ண முடியாதெல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா. ஹே பிங்கி, வேணாண்டி, நீ வாயை மூடிட்டு நில்லுன்னு சொன்னேன். என்ன ஃப்ளவர் இப்படி சொல்கிறா? ஆமாடா, ஷாம் அண்ணாவும் வித்யாக்காவும் தான் காதலிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? வித்யா ஷாம காதலிக்கிறாளா? அதானே, என்னடாமா சொல்ற? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. யாருமே சொல்லலை, அவங்க கூட நாங்கள் விரும்புகிறதா சொல்லவே இல்லையே. எப்படி எப்படி சொல்லுவாங்க நீங்க நினைச்சீங்க? புரியல. அந்த பக்கம் அவர் என்னடானா என் தங்கச்சி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை என் தங்கச்சி பொண்ணு செத்துரும், இல்லைன்னா நானும் செத்துருவேன்னு மிரட்டி ஷாமம்மா ஒத்துக்க வச்சுட்டாரு. இந்த பக்கம் நீங்க எங்க அம்மா சொல்றத நீங்க கேட்கணும், எங்க அம்மாவோட ஆசையை நாங்க நிறைவேற்றணும், இல்லைன்னா என் தங்கச்சி என்னை விட்டு போயிடுவா, என் தங்கச்சிக்கு எனக்கும் சண்டை வந்துடும், என் தங்கச்சியோட உறவு போயிடும், எனக்கு என் தங்கச்சி தவிர வேற யாரும் இல்லை, அவ இல்லைன்னா நான் உயிரோட இல்லைன்னா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சுட்டீங்க. இப்படி மாற்றி மாற்றி எமோஷ்னலாக நீங்கள் பேசி அவங்க 2 பேரையும் சம்மதிக்க வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே எப்படி உங்ககிட்ட வந்து நான் ஷாமை லவ் பண்ணுறேன்னு உங்கள் பொண்ணும், நான் வித்யாவை தான் லவ் பண்ணுறேன்னு உங்கள் பையனும் எப்படி சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஓ, என்ன சொல்ல வரமா? ஷாம் வித்யாவை லவ் பண்ணுறாங்களா? ஐயோ அத்தை, இருங்க, உங்ககிட்ட நெக்ஸ்ட் வருவேன். இப்போ இவங்களோட விஷயத்த நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் மாமா கிட்டே வரேன். என்ன அப்பா, அதையும் மீறி என் அக்கா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல வந்தா, ஆனால் நீங்கள் அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க. நான் என் தங்கச்சியோட ஒன்றா இருக்கணும், என் தங்கச்சிக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்பவுமே இருக்கணும், அதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனால அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இல்லைன்னா செத்துருவேன் அப்படி இப்படின்னு அவகிட்ட சொன்னோன்னே அவள் தான் பைத்தியக்காரியாச்சே. ஏன் அவள் மட்டும் பைத்தியக்காரி? நானும் சரி காயும் சரி இந்த விஷயமும் உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நாங்கள் 2 பேருமே கேட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உங்கள் 2 பேரோட உறவை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும், ஏன் கொஞ்சம் 5 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த நிச்சயத்தை நிப்பாட்டக்கூடாது, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு நானும் இவங்க கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என் அக்காவோட வாழ்க்கை அழிஞ்சிடாது. அதனால தான் இப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் முன்னாடி எல்லா உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் உங்கள் தங்கச்சிட்ட பேசிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. அத்தை, இவங்க கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்டயும் மாமா கிட்டையும். நீங்கள் சித்து மாமாவை வித்யாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உன் மனசில் யாராவது இருக்காங்களா, இல்லை வித்யாவை தான் நீ விரும்புறியா அப்படின்னு நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆளாவது அவர்கிட்ட கேட்டிங்களா? சொல்லுங்க மாமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா? இல்லைம்மா, கேட்கல. ஏன் கேட்கலத்த? சொல்லுங்க, ஏன் கேட்கல? இல்லடாமா, உங்கள் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை, எந்த காரணத்தை கொண்டும் இதை மட்டும் மாற்றிடாதீங்கன்னு என்கிட்டயும் சரி அண்ணக்கிட்டேயும் சரி சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதோட கனவுல வந்து அவங்க 2 பேருக்கு காதலிக்கிறதாகவும் அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க நான் பார்க்கணுன்றதுக்காகவும் அவங்க ஆசைப்பட்டு என் கனவுல வந்து சொல்லும்போது இதெல்லாம் எப்படிமா நாங்கள் கேட்க முடியும்? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தானே நாங்கள் ஆசைப்படுவோம். ஐயோ அத்தை, பாட்டி சொன்னதில் இந்த தப்பு இல்லை, எந்த தப்புமே கிடையாது, அவங்க ஆசையை அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடாமா? பாட்டி பேத்தியும் என் பேரனும்
காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை. அதே மாதிரி அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. பட் நீங்க புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது தான் தப்பு. என்ன சொல்ல வர? பாட்டி பேரனும் பேத்தியும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அப்படித்தானே? சொல்லுங்க, அப்படித்தானே? ஆமாடாமா. அவங்க வித்யாவும் சித்துவும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்க சாகிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்லை உங்க கனவுல வந்து சொன்னாங்களே அப்பவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாங்களா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலமா. அவங்க சொன்னது ரொம்ப சரி. அவங்க பேரனும் அவங்க பேத்தியும் மனசார உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா, சின்ன வயசுல இருந்து. அப்படித்தானே சித்து மாமா? அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவரு ஒரு முட்டாளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால அவரு அதை சொல்ல மாட்டாரு. என்ன தாண்டாமா சொல்ல வர? புரியல எங்களுக்கு. அத்தை, பாட்டி சொன்ன மாதிரி உங்க பையனும் உங்க அண்ணன் பொண்ணும் காதலிக்கிறது உண்மை. ஆனா அது வித்யா இல்ல, காயு. என்னது? என்ன சித்துவும் காயும் லவ் பண்றாங்களா? என்ன சொல்றா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? காயு ஒன்னே தான் கேக்குறேன், அவ சொல்றதெல்லாம் உண்மையான்னு. ஆமா ஆமா வித்யா, உண்மைதான். இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. ஹே, நானும் எதுவும் சொல்லடி. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு, அப்ப கூட நீ ஒரு மூச்சு கூட விடல. இல்ல என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இல்ல காயு? சித்து, உண்மையிலே உங்களை என்னோட கூட பிறந்தவனா தான் பார்த்தேன். ஆனா நீங்க கூட என்கிட்ட சொல்லல, இதை மறைச்சிட்டீங்கல்ல? இல்ல இல்ல ஷாம், அப்படி இல்ல. அக்கா சாரிக்கா. எதுவுமே பேசாதீங்க 2 பேரும். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன? சித்தானாவும் காயும் அக்காவும் காதலிக்கிறாங்களா? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? என்னது, சித்துவும் காயும் லவ் பண்றாங்களா? இது என்னடா புது ஷாக்கா இருக்கு. ஐயோ சீனியர், என்ன நடக்குதுங்க? சித்து அண்ணாவும் காயும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றாங்களா? அப்படிதானே அவன் சொல்லிட்டு இருக்கா? ஓ மை காட், என்னது இது புது ட்விஸ்டா இருக்கு? சரி, என்ன சொல்றேன்னு பாப்போம் இருங்க. ஆமா, சித்து மாமாவும் காயும் தான் காதலிக்கிறாங்க. அது உங்களுக்கு மாதிரி எனக்கும் ஷாக் தான். எனக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்தது. என்ன மாமா, அவ எப்படி நீங்க சொன்னீங்களான்னு கேட்கறாளா? கண்டிப்பா நீங்க சொல்லல எனக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மித்ரா, அது காயும் சித்து அண்ணாவும் தானே? பாரு, எங்க அக்கு? இந்த பக்கம் பாருடி. ஆமா, அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தனியா வெளியில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலையே. ஒருவேளை அக்கா கிட்ட சொல்லி இந்த நிச்சயத்தை நிப்பாட சொல்றாரோ? வாங்க அகில், நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். சரி வாமா. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, நீ பண்ண சத்தியத்துக்காக நம்ம 2 பேர் காதலிக்கிறோன்னு இங்க யாருக்கிட்டையுமே நான் மூச்சை கூட விடல. அதனால இப்போ நான் எந்த நிலைமையில நிக்கிறேன்னு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் வித்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. வித்யா பத்தி யோசிச்சியா? ஷாம் இல்லாம அவ எப்படி இருப்பா? இங்க எல்லாரோட வாழ்க்கையும் நாசமா போக போகுதுடி. இப்பயாவது போய் சொல்லலாம்டி. தயவு செஞ்சு அந்த சத்தியத்தை ப்ளீஸ் டி, அந்த சத்தியத்தை கேன்சல் பண்ணு ப்ளீஸ். என்னால உங்க அக்காக்கு எல்லாரையும் மாட்ட முடியாதுடி. ஏன்னா உன்னைதான் நான் காதலிக்கிறேன். உனக்கே நல்லா தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேர் காதலிக்கிறோம். ஆனா நம்ம சொல்லிக்கிட்டு 5-6 வருஷம் தான் ஆகுது. நான் உன்னோட முழு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்டி. என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி. என்ன இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா? அது சின்ன வயசுல இருந்தா என்ன பேசிட்டு இருக்காங்க? எப்படி நமக்கு தெரியாம? என்ன மித்ரா, இவங்க 2 பேர் காதலிக்கிறாங்களா? உங்களுக்குலாம் தெரியாதா? ஐயோ இல்ல அகில், எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இவன் மூச்சு கூட விடல. அதே மாதிரி இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி ஒரு நாள் கூட எங்ககிட்ட காட்டிக்கிட்டது இல்ல. ஆனா சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறாங்க. 5 வருஷமா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு காதலிச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவங்க இப்ப உங்க வாயிலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமே இவங்க காதலிக்கிறாங்கன்னு. சரி ஓகே, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, எதனால இவங்க காதுல யாருக்கிட்டையும் okay, சொல்லல, ஏதாவது சொல்றாங்களான்னு பாப்போம். வெயிட் பண்ணு. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த சத்தியத்தை என்னைக்குமே நான் கேன்சல் பண்ணவே மாட்டேன். இந்த சத்தியம் எப்பவுமே அப்படியே தான் இருக்கணும். நம்ம 2 பேர் காதலிச்சது நம்ம 2 பேரை தவிர, அதாவது நீங்க, நான், அப்புறம் ஷாலு, நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது கடைசி வரைக்கும். ஏன் நம்ம மூச்சு நிக்கிற வரைக்கும் இது யாருக்குமே தெரியக்கூடாது மாமா. அப்படி தெரிஞ்சா கண்டிப்பா இங்க எல்லாரோட உறவுமே உடைஞ்சிடும். வேண்டாம் மாமா ப்ளீஸ். சீ, பைத்தியமா இவ, சரியான அடி முட்டாள். காயு, உன்னால எப்படி உன் மனசாட்சியை கொண்டுட்டு உன் மனசை கொண்டுட்டு எப்படி இப்படிலாம் பேச முடியுது? நீ இல்லாம நான் என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் இல்லாம உன்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க சொல்ற. ஏண்டி அந்த கிணத்துல விழுந்தா செத்துருவோன்னு தெரிஞ்சும் நீ என்னை பிடிச்சி தள்ளிவிட பாக்குற. இங்கே ஒருத்தர் 2 பேரோட வாழ்க்கையில் 4 பேரோட வாழ்க்கையே நாசமா போயிருண்டி. கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணடி. நம்ம இப்போ சொன்னோம்னா கண்டிப்பா ஏதாவது இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டி. சொன்னா கேளு, நம்ம வாழ்க்கை தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையும் தப்பிக்கும்டி. ப்ளீஸ் டி, கொஞ்சமா யோசிடி. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டவே முடியாது, நிப்பாட்டவும் கூடாது. ஏன்னா இதுல என் அப்பாவோட உயிர், என் அத்தையோட உயிர், அப்புறம் அவங்க 2 பேரோட அழகான இந்த உறவு உடைஞ்சிரும். ஏன்னா அத்தைக்கு என் அக்கா மருமகளா வரணுன்றதான் சின்ன வயசுல இருந்தே ஆசை. அதனால அவங்க ஆசை அப்படியே நடக்கட்டும். ப்ளீஸ் மாமா, நம்ம இதெல்லாம் பழகிக்குவோம். முட்டாள் முட்டாள் முட்டாள், சரியான வட்டி கட்டின முட்டாள். கொஞ்சம் கூட யோசிக்காம என்னென்ன பேசிட்டு இருக்கா. அந்த மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் நாங்க ஷாம் மாமா பாவம், வித்யாக்கா பாவம் நினைச்சோம். ஆனா சித்து மாமா நினைக்கவே இல்லை. ஆனா இங்க எல்லாரை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டவர் சித்து மாமா தான். கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டில்ல. கடைசி வரைக்கும் உன் அப்பா தான் முக்கியம், உன் அத்தை தான் முக்கியம், அவங்க உறவு தான் முக்கியம். நம்ம உறவு உனக்கு முக்கியம் இல்லை, நான் முக்கியம் இல்லை. அதை விட உங்க அக்காவோட சந்தோஷம் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. உனக்கும் உங்க அக்காவுக்கும் உங்க அப்பா, உங்க அத்தையும் உங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப் பிரியக்கூடாது, உடையக்கூடாது. இதுதான் முக்கியம் இல்லை. சி, உங்ககிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமே இல்லை. இதோ செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்கா பாரு உன் அக்கா, அவகிட்ட பேசினாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை. எனக்கு இந்த மாதிரி கோலையான ஒரு பொண்ணை காதலிச்சுன்னு நினைக்கும் போது உண்மையிலே சொல்றேன், ஐம் ஷேம் ஆன் யூ. ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்பாவுக்கு அம்மாட்ட பேசல, உங்க அம்மாவுக்கு தானே பேசுறேன். உங்க அம்மாவுக்கு என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசை, என் அக்காவை மருமகளை கூட்டிட்டு வரணும் தான் ஆசை, என்ன இல்லை மாமா. ஹேய், நம்ம 2 பேர் காதலிக்கிறோம்னு முதல்ல அம்மா கிட்ட போய் சொன்னமா? அவங்க உன்னை வேணான்னு சொன்னாங்களா? இல்ல எதுவுமே சொல்லாம நீங்க இப்படி டிசைட் பண்ணலாம்? அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இல்ல எனக்கு இந்த மர்மம் வேணும், எனக்கு அந்த மர்மம் தான் வேணும்னு சொல்லியிருந்தா கூட நீ பேசுறது எல்லாமே நியாயம். எந்த இலவுமே பண்ணாம இப்படி என்ன கொண்டாந்து சாவடிக்கிறியடி. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான் இன்னைக்கு என்னென்னலாம் அனுபவிக்கணும்டி. ஐயோ பாவம், அவரு இவ்வளவு உடைஞ்சு போய் பேசுறாரு. ஏன் காயுக்கு புரியல? இதை சொன்னாவே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமே. இங்க இந்த என்கேஜ்மெண்ட் தப்பா நடக்காது. ஏன் சொல்ல விட மாட்டேன்றா? ஏன்னா அது வடி கட்டின முட்டாள் அகில், அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கு, தெரியல மாமா. இனிமே பேசி எதுவும் ஆக போறது இல்ல மாமா. நம்ம 2 பேர் யாராவது பாத்திர போறாங்க. ப்ளீஸ் மாமா, நீங்க ஸ்டேஜ்க்கு போங்க. என்ன டைம் ஆயிடுச்சு, ரிங் மாத்த. ப்ளீஸ் போங்க. சே, உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் பாரு. உன்னால நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதுக்கு மேலே அனுபவிக்க போறேன்னு சத்தியமா தெரில. எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. அந்த ஸ்மெல்லை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும். குடிக்கிறவங்கள பார்த்தா அதுக்கு மேலே இரிட்டேட் ஆகும். ஆனால் என் மனசில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்க வேற வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னே தெரியாமல், எப்படி குடிச்சேன்னே தெரியாமல் நேற்று மூக்கு மூட்டை குடிச்சிட்டு வந்து நின்றுருக்கேன். இப்படிலாம் நான் இருக்கவே மாட்டேன். உன்னை காதலிச்சுக்கு அப்புறம் தாண்டி எல்லாமே மாறிடுச்சு. நான் சந்தோஷமா இருந்த நாட்கள் அதிகம் உன் கூட. இப்போ அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அளவைக்கிறீல்ல, நல்லா ரெடி. உனக்கு என்ன, உன் அக்காவை தானே நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் அப்பா, உன் அத்தை, அவங்க உறவு பிரியாத அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீயும் சந்தோஷமா இரு. குட் பாய், குட் பாய். சாரி மாமா, நான் என்னதான் பண்றது? கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம செத்துல என்ன போய். இது என்ன பைத்தியமா? இவ்வளவு பெரிய விஷயத்த எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்குமே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணா? சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல, யாருக்கும் தெரியவும் இல்லை. நம்மள மிஞ்சிருவா போல இருக்கேவ.
மித்ரா இப்போ என்ன பண்றது? எனக்கும் ஒண்ணுமே புரியல அகில். இப்போ என்ன பண்ணா இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டலாம்? இவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது? நான் இது வரைக்கும் ஒரு அக்காவோட வாழ்க்கை தான் இதுல அடங்கியிருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ 2 அக்காவோட வாழ்க்கை இன்வால்வ் ஆயிருக்கு. ஐயோ, எனக்கு இது நினைச்சவே பயமா இருக்கு. எப்படி இவங்களை ஒண்ணு சேர்க்கறது அகில்? கூல் மித்ரா, டென்ஷன் ஆனா இங்க எதையுமே யோசிக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்ப்போம். அகில், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. கொஞ்ச நேரம் இல்ல, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. மாமாவும் ஸ்டேஜ் போயிட்டாரு. இந்த 10 மினிட்ஸ்ல என்ன யோசிக்க முடியும்? என்னால எதுவுமே யோசிக்க முடியல. சரி, ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு அகில். இல்ல மித்ரா, உங்க பாட்டி உங்க அத்தையோட கனவுல வந்ததா சொன்னில்ல? ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க, என் பேத்தியும் பேரனும் விரும்புறாங்க, அதே மாதிரி என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. பட் உங்க வீட்டுல உள்ளவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க. என்ன அகில் சொல்ற? புரியல. அடியே, காயு யாரு? வித்யாக்காவோட தங்கச்சி, அதாவது உங்க பாட்டியோட பேத்தி. சித்து அவங்க பேரன். ஸோ அவங்க சொன்னது கரெக்ட் தானே? சித்துவும் காயுவும் லவ் பண்றாங்க, அப்ப பேரனும் பேத்தியும் காதலிக்கிறாங்கன்னு சொன்னது கரெக்ட் தானே? இவங்க தான் வித்யான்னு நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த போய் அவங்களுக்கு நீ கிளியர் பண்ணாவே இங்க எல்லாமே சால்வ் ஆயிடும். என்ன, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லுமா? எல்லாரும் முன்னாடியுமா? ஆமா, நீ சொன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நீ போய் ஒன்னும் சொல்ல வேணாம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. மற்றது நீ என்ன வேணா பேசு, அவங்களுக்கு என்ன வேணா புரியும். பட் இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. பேரன் பேத்தி, உன் அக்காவும் பேத்தி தான், உங்க மாமாவும் பேரன் தான். ஸோ அவங்க 2 பேரும் காதலிச்சா இங்க யாருமே தடை சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இது முன்னாடியே சொல்லியிருந்தாவே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான்னு தான் எனக்கு தோணுது. அவங்க ஏதோ முட்டாள்தனத்துல அதை விட்டுட்டாங்க. சரி, பரவாயில்ல, நீ போய் இப்போ உங்களுக்கு புரியுறபடி சொல்லு. நீ சொன்னா மட்டும்தான் இங்க எல்லாருமே பொறுமையா கேட்பாங்க, நம்பவும் செய்வாங்க. போ. ஐயோ அகில், எனக்கு நர்வஸா இருக்கு. எல்லாரும் முன்னாடி எப்படி நான் உண்மையை போட்டு உடைக்க முடியும்? நான் சின்ன பொண்ணு, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்க வீட்டில் உள்ள எல்லாரோடவும் நீ புத்திசாலியான பொண்ணு தான். ஸோ நீ சொல்றத எல்லாருமே யோசிப்பாங்க, நம்பவும் செய்வாங்க. நீ தான் இந்த என்கேஜ்மெண்ட்டை மாற்றி அமைக்க போற. அதாவது ஷாம் அண்ணாவுக்கும் காயு அக்காவும், அதாவது ஷாம் அண்ணா அண்ட் வித்யா அக்கா, அப்புறம் சித்து அண்ணா காயு, இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னா நீ போய் பேசினா மட்டும்தான் நடக்கும். போ, சீக்கிரம் போய் பேசு. உன் பின்னாடி நான் இருக்கேன். நீ இருப்பில்ல அகில்? ஐ ப்ராமிஸ் யூ. நான் உன் பின்னாடியே நிற்கிறேன். நீ எல்லாத்தையுமே பேசு. உன் மனசு என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே சொல்லு. போ. ஓகே அகில், நான் போறேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணனா என்கேஜ்மெண்ட் நடந்துடும். நான் போறேன் அகில், நீ வா. வா, நம்ம போலாம். அவ சரியான முட்டாள் மாமா. ஏன்னா இவ காதலிக்கிறான்னு வீட்டுல சொல்லியிருந்தா இங்க இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனா அதையே சொல்ல விடாம, அவளும் சொல்லாம, உங்களே சொல்ல விடாம, யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டா. பாத்தீங்களா, அவ சரியான முட்டாள் தான், வட்டி கட்டின முட்டாள். ஆமாடாமா, நீங்க ஒரு தடவை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் மாமா தான் காதலிக்கிறேன்னு. சித்து, நீயாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் காதலிக்கிறது வித்யாவை இல்ல காயுவன்னு. ஆமாடாமா, நீயும் என் அம்மாவோட பேத்தி தானே, அதை எப்படி மறந்த? அது மூளைதான் அதுகிட்டே இல்லையே, அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி, எல்லா உண்மையும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? இதுல டிசைட் பண்றதுக்கு என்னமா இருக்கு? பசங்க மனசார விரும்புறாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறது தானே கரெக்டா இருக்கும். ஆமாடா, சித்துவுக்கும் காயுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதே மாதிரி ஷாம்க்கும் வித்யாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும். உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல. இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க 2 பேருமே பேசாதீங்க. வித்யா, சொல்றது கேளுமா. வேணாம், நீங்க பேச வேணாம் சித்து, அமைதியா இருங்க. அக்கா, மாமா சாரி. வேணாண்டி, எதுவும் பேச வேண்டாம். பாத்தியாடி, எல்லாம் உன்னாலதான். நான் அப்பவே சொன்னேன், நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு போய் வீட்டுல சொன்னா எல்லாமே சால்வ் ஆயிடுன்னு. இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்பவே சொல்லியிருந்தா எல்லாரும் நம்ம என்கேஜ்மெண்ட்கான வேலையை பார்த்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருந்துக்கலாம். எல்லாம் உன்னாலதான்டி. சரி, ஓகே, ரொம்ப திட்டாதீங்க. எதுக்கு இப்படி திட்டுறீங்க? நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, சந்தோஷமா இருங்க. எங்கன்னா சிரிக்கிறீங்களா? ஆமா, நீ பண்ண வேலைக்கு நீ திட்டக்கூடாது. உன்னை தூக்கி வச்சு கொஞ்சணும் இருடி, இந்த என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு.
நான் உங்களை சமாளிச்சிருப்பேன், ஆனா இவங்க 2 பேரையும் அப்புறம் ஒரு வில்லி கீழே நின்று பேசிட்டு இருக்கா பாருங்க, அவளையும் எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சாதான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ ஆமா, எப்படி சமாளிக்கிறது? யோசிப்போம் மாமா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும். மூஞ்சி முகரையும் பாரு. என் பிங்கினால இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, இல்ல நடந்திருக்கு மாடி. அவன் என் தங்கச்சி இல்ல, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா. சி பூ, தைரியத்தை பத்திலாம் நீங்க பேசாத. ரைட்டு. சாரிடா, ஐம் ரியலி வெரி சாரி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுவியா? பொடி பைத்தியமே, நம்ம மேல கோபமா இருந்தா தானடி உன்னை மன்னிக்கிறதுக்கு. நீ எப்பவுமே என்னோட ஒன்னு ஒன்லி லவ் டி. ஐ லவ் யூ டா ஷாம். லவ் யூ டூ டி. எனக்கு நம்ம காதல் மேல கடைசி வரை நம்பிக்கை இருந்தது. நம்ம காதலும் நம்ம பிங்கியும் தான் நம்ம காதலை சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமாடா. தொலைத்து விட்டேன், என் உன்னை அடைந்து விட்டேன். லவ் யூ பிங்கி. நான் அப்பவே சொன்னேன் இந்த மனுஷங்கிட்ட, என் பிள்ளை மனசுல யார் இருக்கான்னு கேளுங்க, யாராவது இருக்காங்களா என்ன ஏன்னு கேளுங்க, விசாரிங்கன்னு. கொஞ்சம் கூட கேட்கல. நல்ல வேலை பிங்கி வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. ஐயோ கடவுளே, என்ன சொல்றா இவன்? நான் தான் அப்ப தப்பா புரிஞ்சிருக்கேன், வித்யாவும் சித்துவும் லவ் பண்றாங்கன்னு. ஆனா வித்யாவும் ஷாமும் அப்புறம் சித்துவும் காயும் லவ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை பிங்கி மூலியமா எல்லா உண்மையும் தெரிய வந்தது, இல்லைன்னா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமாயிருக்கும். நான் அப்பவே நினைச்சேன், இவன் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லாத போதே இவன் மனசுல வேற யாரோ இருக்காங்க, இல்லை இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பிங்கிக்கு தான் நன்றி சொல்லணும். ஷாம், வித்யா அப்புறம் சித்து காய் வாழ்க்கையை மட்டும் அவள் காப்பாற்றல, என்னோட தங்கச்சி வாழ்க்கையும் தான் காப்பாற்றிருக்கா. ஏன்னா ஒருவேளை இந்த கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷாம் அவ கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான். இது டைவர்ஸ் வர போகிறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கும். நல்ல வேளை எல்லாரோட வாழ்க்கையும் பிங்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிருக்கா. என்னங்க இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்றா? அவ உண்மையை தானே சொல்லியிருக்கா, பசங்களும் ஒத்துக்கிட்டாங்க பாரு. நம்ம பொண்ணோட ஆசைக்காக இத்தனை பசங்களோட வாழ்க்கையை அழைச்சிருப்போம் நமக்கே தெரியாம. நல்ல வேலை கடவுள் மாதிரி இந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா தாண்டி இருக்கும். ஷாம் இன்னொரு பொண்ணை விரும்பிட்டு நம்ம பொண்ணு கூட எப்படி வாழ்ந்துருப்பா? கண்டிப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது. இப்போ இனிமே எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். தேங்க்யூ காட், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ பிங்கி. ரொம்ப சந்தோஷம் போல. நீ இருக்காதா எல்லாம் உண்மை தெரிஞ்சுன்னா அமைதியாவே இருந்துட்டேன், யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாம. ஆனா அவ இவ்வளவு போல்டா என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு வந்து எல்லாத்தையுமே கொட்டிட்டா. இப்போ அவ எல்லாம் சொன்னனால தானே இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்க போகுது. என் அண்ணனும் அண்ணியும் சேர போறாங்க, என் சித்து அண்ணாவும் என் காயும் சேர போறாங்க. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு கூட. என் சித்து இனிமே சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா. ஏ சீனியர், ஃபைனலா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும், அதாவது இவங்க 4 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு. ஆமாடா, இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அப்பாடா முருகா, இப்பதான் என்னோட ஹார்ட் வேகமா பம்ப் ஆகாம லைட் ஆகுது, இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும்.